முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 76 செம்மலை வண்டு என்று துவங்குகின்ற பாடல். இந்த பாடல் பாணனோடு வெகுளுதல் என்ற முறையில் அமைந்திருக்கிறது. கந்தரந்தாதி பாடல்களில் பல பாடல்கள் அக இலக்கியமாக அமைந்தது. அதாவது ஒரு தலைவன் தலைவியை பார்த்து பாடுவதோ, இல்லை தலைவினிடம் இருந்து விரக தாபத்தில் தவிப்பதாகவோ அமைந்த பாடல்கள். இந்த அக இலக்கிய வகைகளில் பலவிதமான பாடல்கள் உண்டு. விரக வேதனையை குறிப்பது, மாலை வேண்டுவது, நயம் புனைந்துரைத்தல், சுனை புனைந்துரைத்தல், மடல் ஏறுதல், தூது விடுதல், வெறி விலக்கல் என்றெல்லாம் பலவிதமான பாடல் வகைகள் உண்டு. அதில் பாணனோடு வெகுளுதல், பாணனை தூது விடுதல், பாணனோடு வெகுளுதல்னு ஒரு வகை. அதில் தலைவன் தலைவிக்கு ஒரு பாணனை அனுப்பி அவளிடம் தலைவியினுடைய குணங்களை புகழ்ந்து பாடுமாறு அனுப்புகிறான், அவளுடைய ஊடலை தவிர்ப்பதற்காக. அவ்வாறு வந்த பாணனிடம் இந்த தலைவி கூறுகிறாள், நான் ஒரு பழைய பூவை போல ஆகிவிட்டேன், உன் தலைவனுடைய அந்த முருகப்பெருமானுடைய பெருமைகளையே நீ புகழ்ந்து சொல், என்னை பற்றி நீ எதுவும் புகழ வேண்டாம் என்று கூறுவதாக அமைந்த பாடல் இது. செம்மலை வண்டு என்று துவங்குகிற இந்த பாடல். இப்போது பாடலை பார்ப்போம். செம்மலை வண்டு கடரங்கமா வென்ற தின்படை செம்மலை வண்டு வசவாரணத்தனை செப்ப உண்ணி செம்மலை வண்டு தவந்தமிழ் பாணுதெண்டீங்கையில் வாய் செம்மலை வண்டு விருப்புறுமோ இது தேர்ந்துரையே. செம்மலை வண்டு என்ற பதமானது 4 விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா, செம்மலை வண்டு உகழ் தரங்கம் மா வென்ற திண் படைவேல் செம்மலை வண்துவஜ வாரணத்தானே செப்ப உன்னி செம்மலை வண்டு தவு தமிழ் பாண தெள் தீம் கையில் வாய் செம்மலை வண்டு விருப்புறுமோ இது தேர்ந்து உரையே. முதல் வரி எடுத்துனோன்னா, செம்மலை வண்டு உகழ் தரங்கம் மா, இதில் சூரபத்மனை பற்றி சொல்கிறார். செம்மலை சிவந்த கிரௌஞ்சமலை, வண்டு சங்குகள், உகழ் உலாவுகின்ற, தரங்கம் தரங்கம்னா கடல், அலைகளை கொண்ட கடல், மா அந்த கடலில் மாமரமாக நின்ற சூரபத்மன், வென்ற திண் படைவேல் செம்மலை அந்த சூரபத்மனை ஜெயித்த திண் படைவேல் வலிமையான வேலாயுதத்தை ஆயுதமாக கொண்ட செம்மலை சிறந்த வீரனை, அந்த வேலாயுத கடவுளை, வண் துவஜ வாரணத்தானே, துவஜம்னா கொடி, வாரணம்னா கோழி, கோழி கொடி உடைய முருகப்பெருமானை, வண்டு தவு தமிழ் பாண செப்ப உன்னி செம்மலை, வண்டு தவுனா குற்றம் நீக்கப்பட்ட, தமிழ் பாண அழகிய தமிழ் பாட்டுக்களை இசைக்கும் பாணனே, செப்ப உன்னி புகழ்ந்து பாடுவதற்கு நினைத்து செம்மலை உன் மனதை புதைத்து விடாதே. செம்மல்னா மூடுதல். குமார கடவுளை பாடுவதற்காக நினைத்து அவனை பாடாமல் என்னை பாடுவதற்கு முயற்சி செய்யாதே அப்படின்னு அர்த்தம் இந்த வரிகளுக்கு. ஏனென்றால் கையில் வாய் செம்மலை வண்டு விருப்புறுமோ, கையில் வாய் கைக்கு அருகில் இருந்தால் கூட தெள் தீம் செம்மலை தெளிவாகவும் இனிப்பாகவும் இருந்தாலும் செம்மலை பழைய பூவை வண்டு விருப்புறுமோ, வண்டுகள் தேடி வருமோ, வராது. பூக்கள் வாடிய பூக்களாக இருந்தால் வண்டு
பூக்களுக்கு வாடிய பூக்களுக்கு அருகில் வராது. புத்தம் புதிய மலர்களை தேடியே வண்டினங்கள் செல்லும். ஆகையினால் குற்றமில்லாத அழகிய தமிழ் பாட்டுக்களை பாடும் பாணனே, நீ என்னை பாடுவதற்காக நினைக்காதே. இந்த உண்மையை நீ ஆராய்ந்து பார். இது தேர்ந்து உரையே. ஆகையால் நான் பழையவளாகிவிட்டேன், என்னை பற்றி நீ பாட வேண்டாம், அந்த முருகனை பற்றியே பாடு என்று இந்த வரிகளில் குறிப்பிடுகிறார். இது தேர்ந்து உரையே. இதையே நீ ஆராய்ந்து பார்த்து முருகனை புகழ்ந்து பாடுவாயாக அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார். கிரௌஞ்சமலையை அழித்து சூரபத்மனை அழித்த கந்தக்கடவுளின் புகழையே நீ எப்போதும் பாட வேண்டும் என்று இந்த கந்தரந்தாதி பாடலில் வேண்டுகிறார். முருகாச்சரணம்.